அட என்னடா இது, திருச்சி விமான நிலையத்துல நடக்கிற கடத்தல் சம்பவம் ஒரு தொடர்கதையால இருக்கு. இது திருச்சி விமான நிலையமா இல்ல தென்னிந்தியாவோட கடத்தல் மையமானே தெரியல. அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு வருடத்துல மட்டும் 70 இருந்து 80 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதா கூறப்படுது. 2 நாட்களுக்கு முன்னாடி சார்ஜாவில இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை வந்தடைஞ்சது. அதுல வந்த பயணிகளையும் அவர்களோட உடைமைகளையும் சுங்கத்துறை வான் நுண்ணறிவு பிரிவினர் வழக்கமான சோதனைகளுக்கு உள்ளாக்குனாங்க. இதுல பயணி ஒருவர் கொண்டு வந்த மின்னணு சாதனத்துக்குள்ள ஐஸ் கிரஷர் இருந்தது ஸ்கேனர் மூலமா கண்டறியப்பட்டிருக்கு. அந்த மர்ம பொருளை பிரிச்சு பார்த்தப்போ உள்ள உதிரி பாகத்துக்கு பதிலா 1398 கிராம் தங்கத்தை மறைச்சு கடத்திட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. அதோட மதிப்பு 1,22,76,000 கூறப்படுது. இதே போல பேங்காங்ல இருந்து ஏர் ஏசியா விமானம் மூலமா திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சாங்க. அதுல 549 கிராம் தங்கம், 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. துபாயிலிருந்து விமானம் மூலமா திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளை திருச்சி விமான நிலையத்துல வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சிருக்காங்க. அப்போ சந்தேகத்துக்கு இடமான வகையில இருந்த ஒரு பயணிய தனியா அழைச்சிட்டு போய் சோதனை செஞ்சதுல அவரோட உடைமையில 9 தங்க ராடுகளை வச்சிருந்தது தெரிய வந்திருக்கு. திருச்சி விமான நிலையத்துல அடிக்கடி தங்கம், வெளிநாட்டு கரன்சிகள், சிகரெட்டுகள், வெளிநாட்டு ஆமை உள்ளிட்ட உயிரினங்கள்னு கடத்தி வரப்படும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் நிலையில வெளிநாட்டில இருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருப்பினும் புதிதாக வந்த அதிகாரியோட நடவடிக்கையால குருவிகளோட கடத்தல் சம்பவம் சற்று குறைந்துள்ளதாதான் கூறப்படுது.